எஸ்ஐஆர் எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் எஸ்ஐஆராக தான் இருக்குது. ஸோ அதில் நான் இறங்கிட்டேன். இது எனக்கு கொடுத்த ஃபார்ம், இது என் ஒய்ஃப். இதுக்கு வந்துட்டு இந்த 3rd காலம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அவங்க எபிக் நம்பர்லாம் கேட்குறாங்கன்னு. நான் எப்படியோ கோடம்பாக்கம் போயிட்டு அவங்க பழைய எபிக் நம்பர்லாம் எடுத்துகிட்டேன்னு வைங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு வேளை அது கஷ்டமாக இல்லாமல் இருக்குதோ தோணுது. இப்போ நான் இதை ஃபில் பண்ணிடுவேன். ஒரு டவுட்டில் வந்துட்டு இந்த பிஎல்ஓ லேடிக்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு வந்து கொடுத்தாங்க, 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட கேட்டேன் நான், இது எப்படி மேடம் ஃபில் பண்ணணும்? மேடம் சார் இது ஏதாவது ஃபில் பண்ணுங்கள், ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸுக்குள்ளே 2 ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுங்க, ஃபோட்டோ ஓட்டிடுங்க, லேட்டஸ்ட் ஃபோட்டோ, அவ்வளோதான். ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இதில் வந்து இது பேஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு. வேறு எதுவும் டீட்டெயில் அவங்க எனக்கு கொடுக்கல. அதே நேரத்தில் சில ஆட்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா படித்தவங்களாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு. படிக்காத வீட்லேயும் இப்போ 1க்கு மேற்பட்ட டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் படித்தவன் நீயா ஃபில் பண்ணு, படிக்காதவன் கேட்டு ஃபில் பண்ணு, அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஒரு மேட்டர். இது நம்ம போயிட்டு யாரையும் தொங்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எழுதுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ நம்ம 8th 10th 12th யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் எழுதும் போது பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ரீவேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம கொடுத்த போய்ட்டு சார் நான் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது பண்ணி தரேன், நீங்கள் ரீவேல்யூவேட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்ஸை போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கொடுத்தது தான். யார் புண்ணியவாளம் இது வந்து மார்க்ஸை போட போகிறான்னு நமக்கு தெரில. ஸோ இது எந்த கட்சியாக இருந்தாலுமே, அதாவது பிஜேபியோ காங்கிரஸோ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எதாக இருந்தாலுமே கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம டெஃபினட்டாக கேட்டு கீழ்ப்படியணும். அதுதான் வந்து ஒவ்வொரு நல்ல சிட்டிசனுக்கும் அழகு. ஸோ வந்து பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணாதீங்க, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்க, பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, டெஃபினட்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் நல்லது நமக்கு. பட் இதை வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் இது நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி, ஆல் ஓவர் இந்தியா யூபிஎஸ் மாதிரி. யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் இது. இதை படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் பாமர மக்கள் யாருனாலும் ஒரே எக்ஸாம் தான், ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். மார்க்கு பாஸ் ஆகிட்டோமா இல்லையாங்கிறது வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் தெரிஞ்சிடும். ஓட் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துச்சா பாஸ் ஆகிட்டோம், இல்லைன்னா ஓத்திக்கிச்சு கேம் ஓவர், திரும்ப புதுசாக எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ நல்லதே நடக்கும். கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நான் எந்த கவர்மெண்ட்டுக்குமே எந்த கட்சிக்குமே சார்பாகவோ எந்த கவர்மெண்ட்டுக்கோ சப்போர்ட்டாக நான் பேசலை. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தான். எனக்கும் போடணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ எடுத்தேன்னா. ஸோ வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். குட் திங்ஸ் வில் ஹேப்பன். டேக் கேர். பை.